இன்றைய நமக்கு குரு பூஜை விழாவாக நினைவாக இருக்கக்கூடிய நம்மளுடைய குலச்சிறை நாயனாருடைய குரு பூஜையை முன்னிட்டு அவருடைய குரு பூஜையின் நினைவாக இன்னைக்கு அந்த குலச்சிறை நாயனாருடைய குரு பூஜையை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். ஏன்னா மதுரையிலேயே அமைச்சராக இருந்தவர்கள் 2 பேரு. அதுல நம்மளுடைய குலச்சிறை நாயனாரும் திருவாதவூர்ல இருக்கின்ற நம்மளுடைய மாணிக்கவாசக பெருமானும் மதுரையிலே அமைச்சராக இருந்து சிவத்தொண்டு புரிந்தவர்கள் என்று அந்த ஒரு குறிப்பு எனக்கு பெரிய ஒரு சந்தோஷம். குலச்சிறை நாயனுடைய குரு பூஜை நாள் ஆவணி அனுச நாளிலே நடைபெறுகின்றது. அப்படிப்பட்ட அந்த ஆவணி அனுச நாளிலே குலச்சிறை நாயனுடைய சிந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுத்த திருவருளுக்கும் குருவருளுக்கும் நன்றி சொல்லி சொக்கநாத பெருமானுடைய திருவடியை வணங்கி போற்றி கொண்டு ஸ்ரீலஸ்ரீ குரு மகா சரவணி திருவடிகளையும் போற்றி வணங்கி கொண்டு அப்பர் அருள் நெறி மன்றத்தில் இருக்கின்ற இணைப்பவர் மனம் கோயிலாக கொண்டிருக்கின்ற அத்துணை அடியார் பெருமக்களுக்கும் அடிகளுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு குலச்சிறை நாயனருடைய வரலாறு என்று பார்க்கும்போது திருஞான சம்பந்த பெருமானுடையவும் நின்றசீர் நெடுமாற நாயனாரோடும் மங்கையர்க்கரசியாரோடும் பின்னி பிணைந்த ஒரு பெரிய வரலாறாக நமக்கு இருக்கின்றது. பெருநம்பி குலச்சரிதம் அடியாருக்கும் அடியேன் என்று நம்மளுடைய அந்த திருத்தொண்ட தொகையிலே நம்மளுடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி இருக்கின்றார்கள். இந்த நம்பி என்று சொல்லும் போது திருத்தொண்ட தொகையில 9 இடத்துல நமக்கு சொல்லப்படுகின்றது. அதுல இவருக்கு மட்டும் ரொம்ப சிறப்பாக எப்படி சொல்றாரு அப்படின்னா பெருநம்பி அப்படின்ற வார்த்தையை சொல்றாரு. நம்பி என்றால் ஆடவர்களில் சிறந்தவர் என்ற அந்த ஒரு பொருள். அதுல இவரை பெருநம்பி என்று நம்மளுடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மிகச் சிறப்பாக நமக்கு சொல்லி இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட அந்த குலச்சிறை நாயனார் அவர் பிறந்தது மணர் மேற்குடி என்று சொன்னாலும் அவருடைய வாழ்க்கை அமைந்தது மதுரையம்பதியிலே. அந்த கால எல்லையிலே ஆலவாய் சொக்கநாதருடைய மீனாட்சி அம்மையுடன் மகிழ்ந்துரையும் மதுரை மாநகரை தலைமை இடமாக கொண்ட பாண்டிய நாடு முழுவதையும் மெய்மையில் நிற்க ஒட்டாது பொய்மையே பரப்பிய புறச்சமயமே மேலோங்கி நின்ற காலம். அந்த காலத்திலே பாண்டிய மன்னனும் கூன்பாண்டிய மன்னனும் அவனுடைய முன் விதி மூண்டதாலே அமலர் நெறியை அறநெறி என மயங்கி அந்த சமயத்திலே சார்ந்து நின்றான். அப்போது சைவ வாய்மையும் வைதிக வழக்கமும் மாறி போயிருந்தது. மாற்று நெறியை நிகழலாயிற்று. எங்கும் புறச்சமயத்தாரே இருந்தார்கள். அச்சமய நூல்களையே பரப்பிக் கொண்டிருந்தார்கள். மக்களுக்கு சைவ நெறியில் சித்தம் செல்லாதவாறு அந்த ஒரு நிலைமையை உருவாக்கி இருந்தார்கள் சமணர்கள். அப்போது தென்னவனான பாண்டிய மன்னனை காக்கும் கடப்பாடுள்ள அவருடைய மனைவியார் யாரு அப்படின்னா மணிமுடி சோழன் மகளான மங்கையர்க்கரசியார் அவருடைய தனக்கு மந்திரியாக குலச்சிறையார் இருவர் தவிர சைவத்திற்கு காவல் பூண்டு நடத்தும் மேன்மக்கள் வேறு யாரும் அங்கு இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருளிலே பாண்டிய நாடு மூழ்கி இருந்தது. இந்த மங்கையர்க்கரசியாரும் குலச்சிறை நாயனாரும் தான் பாண்டிய நாட்டில் சைவத்திற்கு ஏற்பட்ட தீங்கு கண்டு மனம் பொறாமல் ஓங்கிய வாய்மை ஒழுக்கத்தில் நின்ற நிலையை சமணம் சார்ந்த மன்னன் அறியாத வண்ணம் அவர்கள் 2 பேரும் காக்க வேண்டியதாயிற்று. அரசனுக்கு திருநீறு அணிந்தாரை காணும் சமணர்கள் கை கொண்ட கண்டுமுட்டு என்ற குற்றம் வராமல் திருநீற்றினை மங்கையர்க்கரசியார் என்ன செய்தார்கள் அப்படின்னா தன்னுடைய மார்பிலே அணிந்து கொண்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இருந்தவர்கள். இவரும் குலச்சிறையினாரும் பெருகு நீரில் சிறிது திருநீற்றினை எட்டி வெளியே புலப்படாத வண்ணம் அணிந்து கொள்ளும் அந்த கொடிய நிலை நிகழ்ந்த காலத்தில் இருந்தது. அவர்கள் நிலையை இவ்வாறாயின் அரண்மனையில் பயிலும் ஏனையோர் மற்றும் மக்களும் எவ்வாறாக இருக்கும் அப்படின்றது நம்ம சொல்ல வேண்டுமா அப்படின்னா அவர்கள் எல்லோரும் அரசன் எவ்வளியோ மக்களும் அவ்வளியே இருந்தார்கள்.
இப்படி இந்த நிலையிலே மங்கையர்க்கரசியாரும் குலச்சரியாரும் ஒழுகி வர ஆலவாய் சொக்கரின் அருளாலும் பாண்டிய மன்னர்களும் மக்களும் அயல் சமயங்களை அறியாது சிவத்துக்கே வழிவழியாக அடிமைத்தனத்தில் நின்றவர்கள் நின்ற தன் நிலையானது நல் பயனாக விளைந்திட ஏழுலகம் உய்ய அவதரித்த அவருடைய ஓங்கிய சைமை வாய்மை தலங்கள் தோறும் என்று விளக்கம் செய்து வந்த திருஞான சம்பந்த பெருமான் திருமறை காட்டில் தங்கி வழிபட்டு வரும் செய்தியை அறிகின்றார்கள். கேட்ட அந்த பொழுதே அவர்களுக்கு ஒரு சிந்தையில் ஒரு மகிழ்ச்சி ஏற்பட்டது. தொலைதூர திருமறை காட்டில் இருக்கின்ற அவர்களை மனதளவில் சென்று அவரது திருவடிகளை பணிந்த உணர்வராக இருந்தார்கள். அவரை கண்டு தோன்றும் கருத்தே மிஞ்சிட அவரை பாண்டிய நாட்டுக்கு அழைத்து வரும் கருத்தோடு நல்ல அனுப்புகின்றார்கள் அந்த திருமறை காட்டிற்கு. அவர்களும் அங்கிருந்து பாண்டிய நாட்டிலிருந்து நீங்கி நதிகள் காடுகள் மலைகளை எல்லாம் கடந்து வேதங்கள் பல காலம் மலரால் போற்றி வழிபாடு செய்த ஈசனார் அமர்ந்துரையும் திருமறை காட்டிற்கு செல்கிறார்கள். திருஞான சம்பந்த பெருமான் உரை திருமடத்திற்கு வந்து பாண்டிமா தேவியான அமைச்சரும் தம்மை அனுப்பியதாக அந்த செய்தியை வாயில் காவலரிடம் சொல்ல அவர்கள் உடனே திருஞான சம்பந்த பெருமானிடம் சென்று சொல்லுகிறார்கள். அப்ப அரசியாரும் அமைச்சரும் அவரை பணியுமாறு சிலரை விடுத்தனர் என கூறி வந்திருப்போரை பற்றிய செய்திகளை கூறினார்கள். கேட்ட அந்த மாத்திரத்திலே மிகவும் விருப்போடு அகமலர்ந்து அவர்களை அழையும் என்று அவருடைய திருஞான சம்பந்த பெருமான் அவர்களை அழைத்து அவர்களிடம் கேட்கின்றார். அப்ப மானியராகிய பாண்டிமா தேவியாரும் குலச்சரியான் நலகமாக உளரோ என வினவினார். முக்காலம் உணர்ந்தவர் எல்லாம் நம்மளுடைய ஞானசம்பந்த பெருமான். அதனால அவருடைய நலத்தை விசாரிக்கின்றார். அங்கு வந்திருந்த தூதுவர்கள் நலனை எடுத்து கூறுகின்றார்கள். பாடிய நாடு அமலர்தம்மால் கட்டளைந்து விட்டது என்றும் மன்னரும் அவர்கள் மாயத்தில் அழுந்தி அந்த சமயத்தில் சார்ந்து விட்டார்கள் என்றும் பாண்டிமா தேவியாரும் குலச்சரியாரும் இந்த நிலையை புகழி காவலருக்கு இயங்கும் என எம்மை விடுத்தனர் என்று அந்த தூதுவர்கள் கூறுகின்றார்கள். மேலும் நன்றாக நம்மை ஆளாக உடைய நாதன் பாதத்தை அணுகாத எண்ணிக்கையில் அளவில்லாத அமனர் குண்டர்களை வென்றர்களை வேத நூல் நெறியையே விளங்கச் செய்து வேந்தனும் வெந்நீர் அணிவித்து பாண்டிய நாட்டில் வாழும் உரிமையை சிவனடியார் செயலாகுமாறு நினைந்து அருள வேண்டும் என வேண்டி போற்றி நிற்கின்றார்கள் அந்த தூதுவர்கள். இதை கேட்ட திருஞான சம்பந்த பெருமான் புறப்பட்டு திருநாவுக்கு பெருமானோடு சென்று அங்க திருமறை காட்டில இருக்கின்ற வேதவனத்து ஈசனரை பணிந்து அந்த கோபுரத்தின் கீழ் வருகின்றார். அப்போது ஞானம் சம்பந்த பெருமான் அப்பர் பெரும் தன் பாண்டிய நாடு நோக்கி பயணிக்க உள்ள செய்தியை கூறுகின்றார். கேட்ட வாகீச பெருமானுக்கு அச்சம். ஏன்னா அவர் சமண சமயத்துல இருந்து வந்தவர் அல்லவா, அதனால அந்த நாளும் போலும் உகந்ததாக இல்லை என்று எடுத்துரைக்க தடுக்க முயன்றார். இறைவனார் நமக்காக தாங்கிய அந்த அருட்திருமேனி அணிந்த திருக்கோலங்களும் ஆடை அணிமணிகளும் பிறவும் உச்சி முதல் பாதம் வரை தன் உலமே புகுந்த பெற்றியால் கோள்கள் முதல் எதனாலும் தனக்கு தீங்கு நேராது என உலகோரும் பற்றி பயிற்சி பயன்கொள்ளும் வண்ணம் எடுத்து ஒரு அருமையான பதிகத்தை நமக்கு அருளி செய்கின்றார் திருஞான சம்பந்த பெருமான். கங்கை முடிமேல் அணிந்து என் உலமே புகுந்ததனால் என்று அந்த பதிகத்தை நமக்கு அருளி செய்கின்றார். இதுல ஒரு சிறப்பு என்னன்னா, இந்த பாடல் 10வது பாடல்ல ஒரு செய்தியை நமக்கு ஞானசம்பந்த பெருமான் காட்டுகின்றார்கள். என்ன அப்படின்னா, பின்னாடி நடக்கக்கூடிய செய்தியை இங்க சொல்றாராம். புத்தரோடு அமனைவாதில் அழிவிக்க மன்னல் திருநீறு செம்பைதிடமே என்று அருளி செய்கின்றார். அந்த நிகழ்வு நடக்க போகின்றதை இவர் முன்னாடியே அவருக்கு தன்னுடைய ஞான அந்த திருவருள் நோக்கால அவருக்கு உணர்த்திற்று என்று நமக்கு தெரிகின்றது. இப்படி அவருடைய இறைவனாரது புண்ணிய திருவேடங்கள் பலகாலம் நாம் திருப்பதியில் ஓது பயிற்சியால் வந்தது என்று அதை தான் நம்ம நினைக்கணும். அப்படி நாவுக்கரசு பெருமானை உரியவாறு தலைவி விடை கொண்டு அப்படியே சிவிகையில ஏறி மதுரையை நோக்கி வருகின்றார். அது மட்டுமல்லாமல் இறைவனார் திருவடியை தலைமேற்கொண்டு பாவித்து அஞ்செழுத்து ஓதி வெண்ணீற்று ஒளிவிளங்கும் அந்த திருமேனியை தொழுது விடை கொண்டார் திருஞான சம்பந்த பெருமான். இப்படி மதுரை நோக்கிய வழியில் பெருமான் அமர்ந்த அருள் புரியும் பல தலங்களையும் வணங்கி பணிந்து போற்றி இசைந்து பாடி காடு நதி மலைகளை கடந்து அப்படியே இசை கருவிகள் எல்லாம் ஓங்கி ஒலிக்கின்றதான்.
திருஞான சம்பந்த பெருமான் வர்றாரு அப்படின்னா அவரோட அடியார் கூட்டங்கள் 3000 பேர் வருவாங்களாம். அப்படி அந்த எண்ணிக்கையோடு ஆலவாயை நோக்கி அந்த எல்லையை வந்து அணைகின்றார் திருஞான சம்பந்த பெருமான். இவ்வாறு நிகழ ஆலவாயிலும் மற்ற சூழ்ந்துள்ள குன்றுகளில் வாழுகின்ற அமணர்களுக்கெல்லாம் ஒரு கனவுல தீயதாக நடக்கின்றது, அபசகுணங்களாக நடக்கின்றது. இதெல்லாம் அவர்கள் ஒருவருக்கொரு பகிர்ந்து கொள்கிறார்கள். உடனே எல்லோரும் கூடிய அச்சமுற்று அனைத்து குன்றுகளில் இருந்து புறப்பட்டு எல்லோரும் என்ன செய்யறாங்க அப்படின்னா மதுரை நோக்கி வந்து சேர்கின்றார்கள். அதே நேரத்தில் மங்கையர்க்கரசியாரும் குலச்சிறையாருக்கும் பாத்தீங்கன்னா பல நல்ல நிமித்தங்கள் மேன்மேல் விளைய அளவில்லா மகிழ்ச்சி எய்தும் குறி அவர்களுக்கு ஏற்படுகின்றது. அப்போது உலகெல்லாம் உய்ய வந்த திருஞான சம்பந்த பெருமான் மதுரை எல்லையை நெருங்கி வரும் செய்தியை கேட்ட மாத்திரத்திலே அந்த செய்தியை அறிவித்தவருக்கு பரிசுகள் எல்லாம் வழங்கி தம்மையும் அறியா வண்ணம் அப்படியே மகிழ்ச்சியோடு விம்மி பொங்கி பெருகுதலுக்கு ஆளாகின்றார்கள். அப்படி அடிவணங்கி குலச்சிறையாரை நோக்கி நங்கள் தம்பிரானார் ஆய ஞானபோநகர் முன்பு எய்தி இங்கு எழுந்தருள உய்ந்தோம் என எதிர்கொள்ளும் என ஆணையிட்டார் அரசியார். உடனே தேவியாருடைய அந்த மங்கையர்க்கரசியாருடைய ஆணையை தலைமேற்கொண்ட குலச்சிறையார் திருஞான சம்பந்த பெருமானை வரவேற்று ஆலவாய்க்கு அழைத்து வருதலானது நன்னறி தவறி அயல் பொய் நெறியை தவம் என்று கருதி சார்ந்த அரசனாருக்கும் விளைய போக நன்மையையும் நினைவில் தாங்கி பொன் போன்று திகழ்கின்ற அந்த மாட வீதிகளின் வழியாக மதுரையை எல்லை கடைந்து பரசமைகளை நீராக்கம் சிங்கத்தை எதிர்கொள்ள சென்று அடைகின்றார் நம்மளுடைய குலச்சிறை நாயனார். இப்படி அமைச்சரை அனுப்பிய பிறகு தாமரை மலரில் வீட்டிருக்கின்ற லட்சுமியை போல்வராகிய அந்த மங்கையர்க்கரசியார் அரசனிடம் ஆலவாயில் இனிதமர்ந்தாரை கும்பிட வேண்டும் என்று கூறி ஆலயம் சென்று இறைவனை வணங்கிய பிறகு தாமும் ஞான போனகராகிய திருஞான சம்பந்தம் எதிர்கொண்டு நல்வரவு கூறி அழைக்க அப்படி நிற்கின்றார். இப்ப திருஞான சம்பந்த பெருமான் எப்படி வர்றார் அப்படின்னா மணிமுத்தி சிவிகையின் மீது வெண் குடை நிழல் தர மதிபோல் பெருகு ஒளி பரப்பும் முழு நீர் அணிந்த தொண்டர் குலாம் தொடர துந்துபி முதலான இசைக்கருவிகள் எல்லாம் முழங்க மாதவர்கள் மந்திர மறை ஒளியுடன் வர அவை குலச்சிறையாருடைய செவியில் எப்படி விழுந்தது அப்படின்னா அமுது போல பாய்ந்ததான். அதை கேட்ட அப்பொழுதே திருஞான சம்பந்த பெருமானுடைய அந்த திருவடிகளை நினைந்து பல முறை பணிந்து எழுந்து அஞ்சலி குப்பிய கரத்திரனாய் குலச்சிறை நாயனார் நடந்தார். நஞ்சனை கண்டர் திருமகனாரை சூழ்ந்த நற்றவ கடல் போல்வராகிய திருத்தொண்டர் குலாத்தை நெஞ்சில் நிறைந்த ஆர்வத்துடன் கண்டு நீல் நிலத்தில் விழுந்து பணிந்தார் குலச்சிறையார். இந்த குலச்சிறையாரோடு அப்படின்னு சொன்னாலே வெற்றவே அடியார் அடிமிசை வீழும் அப்படின்ற அந்த பதிகத்தை அந்த பாடல ஞானசம்பந்தர் சொல்றார். அப்படி அடியார்களை கண்டால் வீழ்ந்து பணிந்து கைதூப்பி வணங்குகின்ற ஒரு தன்மை உடையவராக இருக்கணும். அதாவது அடியார் வழிபாடுனா என்ன அப்படின்னா குலச்சிறையாருடைய வரலாறு தான் நமக்கு சான்றாக இருக்கின்றது. இப்படி தொண்டர்கள் அணைந்து வணங்கினர். பின்னும் அவர் இயலாத வகை கண்டு அங்க இருக்கிறவங்க பெருமான்ட்ட சொல்றார், திருஞான சம்பந்த பெருமான்ட்ட சொல்றாங்களாம், பணிந்து கிடப்பவர் அமைச்சர் குலச்சிறையார் என அறிவிக்கின்றார்கள். அதனை கேட்ட நம்மளுடைய ஞானசம்பந்த பெருமான் அப்படி முகம் தாமரை மலராக மலர சிவிகையில் இருந்து உடனே இறங்கி விரைந்து குலச்சிறையாரை அணுகி தன் கர கமலங்களால் பற்றியே எடுத்தார் அப்படின்னு. இந்த எடுத்து அப்படிங்கிறது அது ஒரு பெரிய சிறப்பு. குருநாதர் மாணவனை அப்படி தன் கரத்தால் எடுத்து அப்படின்றது நம்முடைய சித்தாந்தத்துல அருளந்தி சிவாச்சாரியார் தன்னுடைய குருநாதரை என்னை இப்பவத்தின் சேரா வகை எடுத்து அப்படின்பார். இந்த பவ தொடர்ச்சியை நீக்கக்கூடிய தன்மை யாருக்கு அப்படின்னா அந்த குருநாதருக்கு தான். அது மாதிரி இங்க இவருடைய அந்த பவ தொடர்ச்சியை நீக்கக்கூடியவராக இருக்கக்கூடியவர் குருவாக ஏற்றுக்கொண்டவர் திருஞான சம்பந்த பெருமான் குலச்சிறையாரை தன் கமலங்களால் பற்றி எடுக்கின்றார். அப்படி கை குவித்து வணங்கி அமைச்சர் அவர் முன் நின்றார். அவரை நோக்கி ஞானசம்பந்த பெருமான் கேட்கிறாராம், செம்பியர் பெருமான் திருமகளாருக்கும் திருந்திய சிந்தையர் உமக்கும் நம்பெருமான் தன் திருவருள் பெருகும் நன்மைதான் வலிதே அப்படின்னு வினா கேட்கிறார். இப்படி கேட்ட குலச்சிறையார் மீண்டும் தாழ்ந்து பழிந்து எழுந்து வணங்கி ஆலவாயில் நிகழ்தன்மையை அவரிடம் எடுத்து கூறுகின்றார். அப்பதான் நம்மளுக்கு பெரிய புராணத்துல சேக்கிழா சுவாமி நல்ல ஒரு அருமையான ஒரு பதிகத்தை கொடுக்கிறார் பாடல். சென்ற காலத்தின் பழுதிலா திரவம் இனி எதிர்காலத்தின் சிறப்பும் இன்று எழுந்து அருளப்பட்ட பேரு இதனால் எற்றைக்கும் திருவருள் உடையேம்
நன்றியில் நெறியில் அழுந்திய நாடும் நல் தமிழ் வேந்தனும் உய்ந்து வென்றிகள் திருநீற்று ஒளியினில் விளங்கும் மேன்மையும் படைத்தனம் என்பார் என்று நம்முடைய திருஞான சம்பந்த புராணத்துல 659வது பாடல்ல நமக்கு காட்டுகின்றார். இப்படி எழுந்தருள பெறும் பெருமையை கேட்டு அருள் எய்தற்கு அரிய பேர் எய்திய மங்கையர்க்கரசியாருக்கும் நம்முடைய வாழ்வு வந்து எழுந்து அருளியது என்றே அங்கு நீர் எதிர் சென்ற அடிபணிவீர் என்று அருள் செய்தார் என்று கூறி தொழுது ஆர்வம் பொங்கிய களிப்பால் மீளவும் பணிந்து போற்றுகின்றார் நம்முடைய புரவலன் அமைச்சரான குலச்சிறை நாயனார் என்று திருஞான சம்பந்த பெருமானுடைய புராணத்திலே 660வது பாடலிலே அவரை காட்டுகின்றார் சேக்கிலார் சுவாமிகள். இப்படி அவரை அடி போற்றி பணிந்து அவர் மேல் அளவிலா அருள்புரி கருணை தாங்கிய மொழியால் பேசத்தகுவனவற்றை பேசி மகிழ்கின்றார் குலச்சரியார். அங்கு ஓங்கி எழுத மாளிகையுடன் கூடிய மதுரையை தொலைவில் கண்டார் திருஞான சம்பந்தப்பார். இப்ப தொண்டராகிய மந்திரியை அந்த குலச்சிறையாரை நோக்கி கேட்கிறார், இங்கு நம் பெருமான் திரு ஆலவாய் மருங்கி மருங்கினது அப்படின்னு கேட்ட உடனே அவரது அடியினை வணங்கி எழுந்து எடுத்த கைகளை காட்டி முருகலர் சோலைகள் சூழ்ந்து மின்கொலை விசும்பை அளக்கும் நீள்கொடி சூழ்வியன் நெடுங்கோபுரம் தோன்றும் அன்பு அணிவார் இனிது அருளும் திரு ஆலவாய் இது அப்படின்னு நம்முடைய குலச்சிறையார் பாடுகின்றார். தொண்டர்தாம் போற்றி காட்டிட கண்ட திருஞான சம்பந்தர் துணை மலர் கரங்கள் குவித்து வணங்குகின்றார். அப்படியே அவருடைய நெஞ்சிலே மல்லிகை பேர் அன்பால் மண்பிசை பணிந்தார். பணிந்து எழுந்து அருமையான ஒரு பதிகத்தை படிக்கிறார். மங்கையர்க்கரசி வளவர்கொன் பாவைன்னு படிக்கிறார். இந்த பாடலுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, மங்கையர்க்கரசியாரையோ குலச்சிறை நாயனாரையோ, குலச்சிறை நாயனாரை இப்பதான் அவர் சந்திக்கிறார். மங்கையர்க்கரசியாருடைய சிறப்பை எல்லாம் இந்த பதிகத்துல நமக்கு காட்டுகின்றார். எப்படி அப்படின்னா, இதுல 11 பாடல்கள் இருக்கின்றது. 1, 3, 5, 7, 9 அப்படின்ற வரிசையிலே மங்கையர்க்கரசியாருடைய சிறப்புகளை எல்லாம் சொல்லி 2, 4, 6, 8, 10 என்ற அதிலே குலச்சிறை நாயனாருடைய சிறப்புகளை எல்லாம் சொல்லுகின்றார். கடைசி 11வது பாடலிலே இருவருடைய சிறப்புகளையும் சொல்லி நிறைவு செய்கின்றார். இப்படிப்பட்ட ஒரு அதாவது அந்த அருளாளர்களுக்கு திருவருள் உள்ள இருந்து உணர்த்திய அந்த வழியில இந்த பதிகத்துல நாம பார்க்கலாம். அப்படி நமக்கு அருமையான ஒரு பதிகத்தை நமக்கு அருளி செய்திருக்கின்றார் திருஞான சம்பந்த பெருமான் என்று சொல்லு. ஏன்னா அவர் முக்காலம் இருந்த ஞானி அல்லவா, அதனால அம்மையாருடைய வடிவம், இருவரது குணநலன்கள், இந்த அக இயல்புகள் எல்லாம் ஈசன்பால் அன்பின் ஆழம், அந்த திருத்தொண்டில் உரைப்பு, அந்த தேச சமய காப்பு உணர்வுகளை கோர்த்து இந்த திருப்பதிகத்தை நமக்கு காளி சம்பந்தர் நமக்கு அருளி செய்கின்றார். இப்படி எல்லாம் நிறைய குலச்சிறையாரை பத்தி பேசணும் அப்படின்னா, வெற்றவே அடியார் அடிமிசை வேலும் விரிப்பினன்பார், கொற்றவன் தனக்கு மந்திரியாய அப்படின்பாரு, ஈசனாரை குழாவின் நின்று ஏத்துபவர், பலராக வரினும் தனியராக வரினும் அடியவர்களை கண்ட நற்குணம் கொண்டு பணிபவர், அடியவர்கள் நலமுளரோ இல்லரோ நற்குணமுடையவரோ அப்படின்னு இல்லாதரோ ஈசன்பால் அன்புடன் நீரணிந்தார் என்ற தகுதி மட்டும் கருதி வேத நோக்கியின்றி பணியும் தவத்தினர் அப்படின்னு, அதாவது இயல்பாகவே நாவில் அஞ்செழுத்து ஓதும் நலத்தினர், நல் இயல்புகளான கோவணம் திருநீர் உத்திராக்கம் அணிதோரை கண்டால் தொழுது எழுபவர், அண்ட நாயகரான ஆலவாய் ஈசனாரை தொண்டர்கள் போட்டுதலை கண்டு நாள்தோறும் இன்புறும் சிந்தையர், பல இறை நலன்களை அனுபவிப்பார், ஈசனாரலை பணி கொண்டு அருளப்பட்டவர். இப்படி எல்லாம் குலச்சிறை நாயனாரை இந்த பதிகத்துல நமக்கு பாடி அருளி செய்கின்றார் நம்மளுடைய திருஞான சம்பந்த பெருமான். இப்படி இந்த நம்ம குலச்சிறை நாயனாருடைய வரலாறு திருஞான சம்பந்த பெருமானுடைய வரலாற்றிலும் இருக்கிறது, புராணத்திலும் இருக்கின்றது, நின்றசேரி நெடுமாறனுடைய புராணத்திலும் இருக்கின்றது, நம்முடைய மங்கையர்க்கரசியார் புராணத்திலும் இருக்கின்றது என்று சொல்லி, இப்பொழுது நம்ம குலச்சிறை நாயனார் நமக்கு சேக்கிலார் சுவாமி எப்படியெல்லாம் நமக்கு அமைத்து கொடுத்திருக்கின்றார் என்று 11 பாடல்கள் வழியாக நமக்கு சொல்லி இருக்கின்றார்கள். அதுக்கு முன்னாடி தொகை என்ற போது திருநம்பி குலச்சிறை இதன் அடியாருக்கும் அடியேன் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நமக்கு அருளி இருக்கின்றார்கள். திருத்தொண்டர் திரு அந்தாதி என்ற முறையிலே நம்பியாண்டார் நம்பிகள் அழகாக நமக்கு இவரை பற்றி சொல்லுகின்றார்கள். அருந்தமிழ் ஆகரன் வாதில் அமனை கழு நுதி மேல் இருந்தமிழ் நாட்டிடை ஏற்றுவித்தோர் எழிர் சங்கம் வைத்த பெருந்தமிழ் மீனவன் தன் அதிகாரி பிரசம் மல்கு குறுந்தவில் சாரன் மணமேற்கொடி மண் குலச்சிறையே அப்படின்னு சொல்றார். குலச்சிறையே அப்படின்னு சொல்லும்போது அங்க அதிகாரியாகவும் மன்னனாகவும் மண்ணும் அப்படின்றத சொல்றார். தமிழாகரன் அப்படின்னு சொல்லும்போது ஆளுடைய பிள்ளையார். ஏன்னா
தமிழ் வித்தகன் அல்லவா, நமக்கு எத்தனை விதமான கவிகளை ஏற்றி கொடுத்திருக்கிறார் திருஞான சம்பந்த பெருமான். அதனால அவருக்கு தமிழாகரன் என்ற அந்த பெயரை நமக்கு இங்கே காட்டுகிறார். அந்த அவர் வாதில் செய்த அந்த தன்மையை சொல்லிட்டு எங்க வாதில் பண்ணாரு அப்படின்னா பாண்டிய தமிழ்நாடுங்கிறார். தமிழ்நாடுன்னா பாண்டிய நாடு. அப்ப தமிழாகரன் வாதில் என்றமையால் வாதம் வென்றவர் பிள்ளையார் என்றும், ஏற்றுவித்தோன் என்றதுனால அரச நீதி முறையில் தண்டம் செய்வித்தவர் என்றும், இந்த இருந்தமிழ் நாட்டிடை அப்படின்றதுனால நீதி வரம்பு கடவாத ஒழுக்கமுடைய நாட்டில் இந்த செயல் நடந்தது அப்படின்னு நமக்கு சேக்கிழார் சுவாமி காட்டுறார். சங்கம் வைத்த அப்படின்னு சொல்லும் போது சங்கம் எங்க வளர்ந்தது அப்படின்னா பாண்டிய நாட்டிலே, அது மதுரை எம்பதியிலே 3 சங்கங்களும் நடைபெற்றது அப்படின்ற அந்த கருத்து நமக்கு இங்க சொல்றாரு. சங்கம் வைத்த மீனவன், மீனவன்னா அது பாண்டிய மன்னனுக்குடைய ஒரு சிறப்பு. மாறன் மீனவன் அப்படின்னா இங்க நின்ற சரி நெடுமாற நாயனாரை சொல்றார். அதிகாரி யாரு அப்படின்னா இங்க மந்திரி யாரு, குலச்சிறை நாயனார் அப்படின்ற அந்த கருத்தை இந்த திருத்தொண்டர் திரு அந்தாதியிலே நமக்கு வகுத்து கொடுத்திருக்கின்றார் நம்மளுடைய நம்பியாண்டார் நம்பிகள். அடுத்ததாக நம்முடைய விரி என்ற முறையிலே பெரிய புராணத்தில் சேக்கிழார் சுவாமி அழகாக காட்டுகின்றார். பண்ணு தொல்புகழ் பாண்டி நன் நாட்டிடை சென்னலார் வயர் தீங்கரும்பின் இயற் சுண்ணு பூக புறம்பனை சூழ்ந்தது மண்ணு வன்மையினார் மனமேற்குடி அப்படின்றார். இவருடைய ஊர் எது அப்படின்னா மணமேற்குடி அப்படின்ற அந்த கருத்தை நமக்கு காட்டுகின்றார்கள். தொல் புகழ் அப்படின்னா தொன்மையான புகழ் வாய்ந்த பாண்டிய நாட்டுல சிறப்ப சொல்றாரு. நல்ல சென்னல் தீங்கரும்பு இதெல்லாம் அங்க சிறப்பு இருந்தது. கமுகுச் சோலைகள் செறிவாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு, புறம்பனை அப்படின்னு சொன்னா நகர் சூழ்ந்த புற இடம், அதுதான் மணமேற்குடி என்று சொல்லப்படுகின்றது. அந்த வன்மையின் அப்படின்னு சொல்லும்போது வன்மைனா வளப்பமாக நிறைந்திருக்கக்கூடியது அப்படின்ற இந்த பாட்டுல நாட்டு சிறப்பு, நகர சிறப்பு, குடிச்சிறப்பெல்லாம் சொல்லிட்டு அடுத்த இதுல சொல்றார். அப்பதிக்கு முதல்வர் வன்தொண்டர் தாம் ஒப்பரும் பெரு நம்பி என்று ஓதிய செப்பரும் சீர் குலச்சிறையார் திண்மை வைப்பினால் திருத்தொண்டின் வளாதவர் அப்படின்ற கருத்தை சொல்றார். அப்பதிக்கு அப்படின்னா எந்த பகுதிக்கு? அந்த நகரத்துக்கு முதல்வர். குலச்சிறையாரை முதல்வர்னு சொல்றாரு. அதாவது முதல்வர் அப்படின்னு சொன்னாலே இங்க என்ன பொருள் அப்படின்னா தலைவர். எதுக்கு தலைவர்? அந்த மணமேற்குடி இருக்கின்ற ஒரு தலைவர் என்று சொல்லிட்டு வன்தொண்டர் தாம் அப்படின்றார். வன்தொண்டர்னா நம்மளுடைய திருத்தொண்ட தொகையை அருளி செய்த நம்மளுடைய சுந்தரமூர்த்தி சுவாமிய சொல்றார். வன்தொண்டர் தாம் ஒப்பரும் பெருநம்பி என்று ஓதிய, பெருநம்பி என்று ஓதிய சீர். இந்த பெருநம்பி அப்படின்னு சொல்றது குலத்தலைமை பெயர். பெருநம்பி குலச்சரை தன் அடியாருக்கும் அடியேன் என்று அந்த போற்றிய சிறப்பை இங்கே நமக்கு சேக்கிழார் சுவாமி காட்டுறார். பெருநம்பி குலோத்பவரான குலச்சிறை ஆண்டாரும் என்று தக்கையாக பரணியில உரையில சொல்லப்படுகின்றது. அப்ப அந்த ஓதுதல், ஓதிய அப்படின்னா ஓதுதல்னா எடுத்து போற்றுதல். நமக்கு பஞ்சாக்கர பதிகத்துல சொல்லப்படுகிறது. ஓதுவார்தமை நன்னெறிக்கு உய்ப்பது வேதம் 4 மெய்ப்பொருள் ஆவது அப்படின்றது நமச்சிவாயவே என்று சொல்றது மாதிரி இங்க எடுத்து போற்றுதல் அப்படின்றது. அடுத்து சொல்றாரு செப்பரும் சீர் குலச்சிறையார்ங்கிற. செப்பரும் சீர் அப்படின்னா தியாகராச பெருமானால பெருமானுடைய திருவாக்கால் அடியும் பொருளும் எடுத்து கொடுக்க அந்த திருவருட் துணை கொண்டு அருளிய பதிகத்துள் இவ்வாறு எடுத்து போற்றப்படுகின்ற அந்த சிறப்பும், அந்த செய்து வந்த திருத்தொண்டின் சிறப்பும், அதனால இங்க செப்பரும் சீர் என்ற அந்த கருத்தை நமக்கு சொல்லிட்டு திருத்தொண்டின் வளாதவர் அப்படின்றது சொல்றார். அதை சொல்லிட்டு அடுத்தது சொல்றார். குலச்சிறை அப்படின்னா குலங்காப்பவர் என்ற அந்த ஒரு பொருளும் நமக்கு சொல்லப்படுகின்றது. திண்மை வைப்புன்றாரு. இந்த திண்மை அப்படின்னு சொல்லும் போது மனத்திற்பம், மதித்திற்பம், செயல் திற்பம் இதெல்லாம் உடையவர் இந்த குலச்சிறைய நாயனார். எண்ணிய எண்ணியாங்கு ஏதுபவர் எண்ணியார் திண்ணியராக பெறின் அப்படின்னு நமக்கு திருக்குறள்ல உயர்ந்த ஒரு தன்மையை சொல்றது. அது மாதிரி இந்த திண்மையே தென்னவன் உய்வதற்கு தென்னவனோடு ஏனைய நாடுகளும் திருநீறு சிறப்பதற்கும்
அமன் இருள் மாய்வதற்கும் காரணமாக இருந்தது நம்மளுடைய அந்த திண்மையான அந்த குலச்சிறை நாயனருடைய மதிநுட்பம், மனத்திற்பம், செயல் திட்பம் எல்லாம் இருந்தது என்று நமக்கு இங்கே காட்டுகின்றார். அது மட்டுமல்ல, அங்க ஒரு சொல்றாரு, திருத்துண்டின் வளாதவர்ன்றார். திருத்துண்டு அப்படின்னு சொல்லும் போது இந்த குலச்சிறை நாயனார் எப்படியெல்லாம் வழிபாடு செய்தார் அப்படின்றத நமக்கு அங்க திருஞான சம்பந்தர் பெருமானுடைய திருவாக்காலேயே நமக்கு இந்த ஆலவாய் பதிகத்துல சொல்லப்படுகின்றது. மங்கையர்க்கரசியார் பாடல்ல ஒவ்வொரு பாடலையும் சொல்றார். வெற்றவே அடியார் அடிமை செய்வியிலும் விரும்பினும் வெள்ளை நீர் அணியும் கொற்றவன் தனக்கு மந்திரியாய குலச்சிறை குழாவின் நின்று ஏத்தும் அப்படின்றார். இப்படி ஒவ்வொரு 2 நாளா அந்த பதிகத்துல பார்த்தோம்னா இவருடைய சிறப்பு அவ்வளவு அருமையாக நமக்கு சொல்றார். என்ன அப்படின்னா, சிவன் அடியாரிடத்தும் சிவனிடத்தும் முக்கரங்களால் செய்யும் அந்த தொண்டு, இந்த அடியார் தொண்டினை இந்த நமக்கு இங்க பாடல்கள்ல வைத்து காட்டுகிறார் சேக்கிழார் சுவாமி. வளாமை அப்படின்னா என்றும் பிறளாது இருத்தல். அவர் செய்கின்ற அந்த தொண்டுல இருந்து என்றும் பிறளாமல் இருக்கின்ற அந்த தன்மையை நமக்கு இங்கே பாடலாக அருளியிருக்கின்றார். அடுத்து 3வது பாடல்ல சொல்றார், காரணம் கண்ணுதற்கு அன்பர் என்னவே வாரமாகி மகிழ்ந்தவர் தான் மிசை ஆறும் அன்போடு வீழ்ந்து அஞ்சலி முகிழ்ந்து தீர நன்மொழி எய்தை இசைத்துள்ளார் அப்படின்ற. காரணம், சிவனருள் பெறுவதற்கு காரணமானவர், அடியார்களுக்கு அன்பு செலுத்திய அளவே சிவனருள் விளைவு உண்டா, ஆதலால் அத காரணம் என்றார். வாரமாகி மகிழ்ந்து அப்படின்னு சொல்லும்போது இங்கே மனம் வாக்கு அத சொல்றார். மனத்தின் செய்கையும் என்னது அப்படின்னா வாரமாகி மகிழ்ந்து அப்படின்றதுனால மனத்தினுடைய செய்கையும், வீழ்ந்து முகிழ்ந்து அப்படின்றதுனால உடம்போட செய்கை, மொழி இசைத்துள்ளார் அதனால வாக்கினுடைய செய்கை. இந்த 3ஐயும் வைத்து நமக்கு இந்த பாடல்ல சொல்ற. ஆண்டவன் வணக்கம் போலவே அடியார் வணக்கம், ஆண்டவனுக்கு வணக்கம் செலுத்துவது போல அடியார் வணக்கம் சொல்லும் போது இந்த அடியார் பக்திக்கு குலச்சிறையார் மாதிரி செய்ய முடியாது. அடியவர் வழிபாடே சிவனருள் பெறுவதற்கு எளிய சாதனம். மக்களை மகிழ்வித்தால் அம்மக்களுக்கு உரிய தந்தையார் தாமே மகிழ்ச்சிடுவார். அது போல அடியவருக்கு செய்த உபச்சாரங்கள் அத்தனையும் இறைவருக்கு செய்ததாக நமக்கு சொல்லப்படுகின்றது. அதனால் இறைவர் மிகுந்த சந்தோஷமா இருப்பாராம். அதை நமக்கு திருமந்திரத்துல அழகா சொல்றார். நடமாட கோயில் நம்பருக்கு என்று ஒன்று ஈயின் படமாட கோயில் பரமருக்கு அங்காக ஆமே அப்படின்றார். இறைவனுக்கு செய்யும் வழிபாடு ஆராதனை, அடியவருக்கு செய்யப்படும் வழிபாடு சமாராதனை, ஆராதனை. சம்னா நல்ல, ஆராதனை வழிபாடு. நன்றாக வழிபட்டது ஆகும் அடியவர் வழிபாடு. அப்ப அடியவர் வழிபாட்டினால் என்ன கிடைக்கும் அப்படின்னா முக்தி பயன் விரைதலும் எளிதாகவும் கிடைக்கக்கூடியது, சீக்கிரமே கிடைச்சிடும். அதுக்கு நமக்கு ஒரு உவமை எங்க இருக்கு அப்படின்னா நம்மளுடைய பட்டினத்தாருடைய வாழ்க்கையிலே பார்க்கலாம். பட்டினத்தடிகள் நேரே இறைவனை வழிபட்டார். ஆனா அவர்கிட்ட இருந்த பத்திரகிரியாரு பட்டினத்தடிகளை வழிபட்டாரு. பட்டினத்தாருக்கு முன்னாடியே பத்திரகிரியாருக்கு முக்தி கிடைச்சது. அதைத்தான் நமக்கு சொல்ற. அப்படி குலச்சிறை நாயனார் அடியார் பக்தியில் சிறந்தவராகவும் சிவனருள் பெறுவதற்கு பரம காரணமாக இருந்தது. அதனாலதான் இங்க காரணர் அப்படின்ற வார்த்தையை எனக்கு சொல்றார். காரணமாக அடியவரே என்ற உறுதியோடு வழிபாடு செய்தவர், காரணம் கண்ணுதற்கு அன்பர் எனவே வாரமாகி மகிழ்ந்தவர் அப்படின்றது இந்த பாடல்ல நமக்கு சொல்றார். அப்ப அடியவர் பக்தி புரிபவர் குலத்தின் உயர்வு தாழ்வை குறியாது எக்குலம் எக்கொடி எம் மரபினராயினும் சிவமாகவே எண்ணி வழிபட வேண்டும். அந்த கருத்தை நமக்கு குலச்சிறை நாயனருடைய வரலாறுல நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ உலகினர் கொள்ளும் நலம் என்பன ஆச்சாரம் வேள்வி முதலிய இருக்கின்றது. ஆனா சிவன்பால் அன்பு முதிர்ந்தாருக்கு இவைகள் பொருளாக ஆச்சாரம் இல்லாத. நம்மளுடைய கண்ணப்ப நாயனார் ஏதாவது ஆச்சாரமா இருந்தாரா? அவர் அதுக்கு மேல பக்தி. கண்ணப்பன் ஒப்புதோர் அன்பின்மை கண்டமின் அப்படின்ற மாதிரி அவருடைய பக்தி இருந்தது. இப்படி நமக்கு இந்த அடியவர் பக்தியினுடைய சிறப்பை எல்லாம் நமக்கு குலச்சிறை நாயனாருடைய திருப்பாடல்களே சேக்கிழார் சுவாமி நமக்கு காட்டியிருக்கின்றார். அப்ப வீழ்ந்து அஞ்சலி முகிழ்ந்து அப்படின்னு சொல்லும் போது அடி வீழ்தல் அப்படின்னா கும்புறதுக்கு முன்னாடி நிகழக்கூடியது. அந்த குறியை நமக்கு வைத்தார். அஞ்சலி முகிழ்தல் அப்படின்னா சிரத்தின் மேல கைகூப்பி தொழுதல்.
இரு கைகளையும் சிறைமேற் குவித்த போது தாமரை மொட்டு போல இருந்துச்சா. அந்த முகில் அப்படின்னா மலரின் மொட்டு. இது மாதிரிதான் திருஞான சம்பந்த பெருமான் மதுரை எம்பதிக்கு வந்தபோது சொக்கநாத பெருமானை வழிபாடு செய்தார். தன்னுடைய அப்படி கண்ணுல கண்ணீர் அப்படி பொழியுது. தலைமேல் கை குவித்து சென்னி மேல் கை குவித்து அப்படி வலம் வந்து உள்ள போய் சொக்கநாத பெருமான்கிட்ட முதல் பதிகமா நீளமா மிடற்று ஆளவாயினார் பாலதாயினார் ஞாலம் ஆழ்வரையும் பாடுவார். அது மாதிரி இங்க குலச்சிறை நாயனார் அடியார்களை கண்டா இப்படியெல்லாம் வீழ்ந்து வணங்கி அஞ்சலி கூப்பி அப்படி வழிபாடு செய்கின்றார். அப்படிப்பட்ட அந்த தன்மையை இங்க நமக்கு சொல்றார். ஈர நன்மொழி அப்படின்னு சொல்லும் போது ஈர நன்மொழி எய்த அப்படின்றார். அப்ப இந்த எய்த அப்படின் போது பொருந்துதல், காலத்துக்கு இடத்துக்கு அடியாருக்கு தமக்கு பொருந்துதலாக இருக்கக்கூடியது அப்படின்றத அந்த தன்மையிலே நமக்கு இங்க குலச்சிறை நாயனருடைய வரலாறுல சொல்லப்படுகின்றது. அடுத்த பாடல்ல சொல்றார் அழகா. குறியின் 4 குலத்தினராயினும் நெறியின் குலன் நீங்கினராயினும் அறிவு சங்கரருக்கு அன்பரென பெற்றி செறிவுற பணிந்து ஏத்திய செய்கையார். நல்ல ஒரு அருமையான பாடல். குறியின் 4 குலம். 4 குலம் என்ன அப்படின்னா அந்தனர், அரசர், வணிகர், வேளாளர். குறியின் என்றது அந்த குலமும். இது நம்முடைய சைவ சித்தாந்த கருத்தை நமக்கு அழகாக சொல்றார். வினை பக்குவமாறும் சூக்கும கண்மமாய் எப்படி இருக்குது அப்படின்னா புத்தி தத்துவத்திற்கு பற்றுக்கோடாக இருந்தது. அப்ப மாயையை கிடந்து சாதி, ஆயுள், போகம் என்று 3ற்கு ஏதுவாய் முறையே சனகம், தாரகம், போக்கியம் என்று 3 வகைத்தாய் நிற்கும் என்று நமக்கு சொல்லப்படுகின்றது. அப்ப அந்த குறியின் வழி உயிர்கள் வந்து பிறக்கும் குலம் அப்படின்னு சொல்லும் போது நம்முடைய சித்தியார்ல அழகா சொல்றார். பண்டை நல் தவத்தால் பரமனை பக்தி பண்ணும் அப்படின்னு சொல்றார். அந்த நல் தவம் இருந்ததுனாலதான் நல்ல குலத்தொழியை நமக்கு வந்து பிறக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புங்கிறது நமக்கு சாத்திர நூல்கள் எல்லாம் சொல்லுகின்றார். அது மாதிரி இங்கு சொல்றாரு 4 குலத்தை சொல்லிட்டு நெறியின் அக்குலம் நீங்கினார். அத இங்க நமக்கு ஞானசம்பந்த பெருமான் அழகா காட்டுறார். குலமிலராகிலும் குலத்துக்கேற்பதோர் நலமிலமா நலமிலராக நலமதுண்டாக நாடவர் நாடறிகின்ற குலமிலராக குலமதுண்டாக தவம் பணி குலச்சிறை பரவும் அப்படின்ற 6வது பாடல்ல சொல்ற. நல்ல குணங்களை உடையவராயினும் அவை இல்லாதவராயினும் எந்த நாட்டை சார்ந்தவராயினும் நாடறிந்த உயர்கொடையில் பிறந்தவராயினும் பிறவாத இருந்தாராயினும் அடியவர்களை காணும் போது அவர்களை வணங்கி வழிபடுதலை தவமாக கொண்டவர் குலச்சிறை நாயனார்னு நமக்கு திருஞான சம்பந்த பெருமான் பதிகின்றார். அது மாதிரியே இங்கே நமக்கு அதை வைத்துதான் சேக்கிலார் சுவாமி சொல்றாரோ என்னமோ தெரியல. நெறியின் அக்குலம் நீங்கினர் அப்படின்றத சொல்றார். அடுத்து சொல்ற குலத்தினராயினும் குறியின் 4 குலத்தினராயினும் நெறியின் குலம் நீங்கினராயினும்ன்றத வார்த்தையை சொல்லிட்டு அறிவு முழுவதும் எங்க இருந்துச்சு அப்படின்னா பெருமானுடைய அன்பிலே வைத்தது. அதனால் அறிவினால் அப்படின்றது சொல்ல. அறிவு சங்கற்கு அன்பர் என பெறில் அப்படின்னா பெறுவதன் அருமை. அது பெற்றபோது கண்டபோது அந்த கண்ட இடத்து அடியாரை கண்ட இடத்து அவர் அடியவர்களை எல்லாம் பெருமானாகவே பார்த்தார், வணங்கினார். அந்த தன்மையை இங்கே சொல்றார். செறிவுற மனத்தாலும் இடத்தாலும் நெருங்கி பொருந்திய அந்த அன்பின் வழிபாட்டினுடைய மிகுதியை நமக்கு இங்கே காட்டுறார். பணிந்து ஏத்திய செய்கை. இந்த பணிதல் அப்படின்றது என்ன அப்படின்னா மனசால, ஏத்துதல் அப்படின்னா வாக்கினால, செய்கை உடலால. அப்ப மனம் மொழி மெய்களாலே அந்த அடியார்களுக்கு வழிபாடு செய்தவர் குலச்சிறை நாயனார் அப்படின்ற அந்த குறிப்பை நமக்கு சேக்கிலார் சுவாமி இங்கே அருமையாக காட்டுகின்றார். அடுத்ததாக சொல்லுகிறார். உலகர் கொள்ளு நலத்தினராயினும் அழகில் தீமையராயினும் அம்புலி இலகு செஞ்சடையாருக்கு அடியார் எனின் நலமுற பணிந்து ஏத்தும் தகைமையார்ங்கிற. உலகர் கொள்ளும் நலம். உலக நிலையில 2 தர்மங்கள், பசு தர்மம், பதி தர்மம். இந்த பசு தர்மம் அப்படிங்கிறது அற ஒழுக்கம். இது பசுபாச சம்பந்தமானது.
ஆனா பதிதர்மங்களாகிய நலங்கள் வேறு. உயிர் இறைவனை பற்றும் உலகத்தையும் பற்றி கிடக்கும். நாம பாக்குறோம், சார்ந்ததன் வண்ணமாக இருக்கக்கூடியது இந்த உயிர். அதாவது சதசத்துன்னு சொல்றாங்க. உயிருக்கு என்ன அப்படின்னா சதசத்து, இறைவனையும் பற்றி இருக்கும், உலகத்தையும் பற்றி இருக்கக்கூடியது. அந்த உலகத்தை பற்றிய நிலை அதற்கு விதித்த நலங்கள் பசு தர்மங்கள் சொல்றாங்க. அப்ப இறைவனை பற்றிய நிலை வேண்டப்படுவன அவனையே பற்றிய அன்பு நிலைக்களமாகிய தர்மங்கள், அந்த பதிதர்மங்கள் பெருமாளிடத்திலும் அடியாரிடத்தும் என்ன செய்யறது அப்படின்னா அன்பு செலுத்துறது தான். இதுதான் பதி தர்மம். அப்போ உலகம் பற்றிய நலங்கள் இவற்றுக்கு சம்பந்தப்படாதது அப்படின்றது சொல்லிட்டு, இப்படி உயிர்கொலை முதலிய அந்த உலக நிலைகள் தீமை எனப்பட்டு சொன்னாலும் இறைவனை பற்றிய போது அந்த உயர்ந்த பதி தர்மம் எனப்பட்டு செய்தாரையும் செய்யப்பட்ட உயிர்களையும் என்ன செய்றார் பெருமானா முத்தி பலன் தந்து உயர்த்தும். இதுக்கு நமக்கு ஒரு அருமையான எடுத்துக்காட்டு என்ன சொல்லலாம் அப்படின்னா சண்டேச நாயனருடைய புராணத்தை நம்ம சொல்லலாம். தாளரை வீசிய சண்டிக்குன்னு சொல்லி நமக்கு பதியமே சொல்றாங்க. தந்தையை தடிந்த சண்டீசர் என்ன ஆயிட்டாரு அப்படின்னா அரணார் மகனார் ஆயினார். அது மட்டுமா, அவங்க தந்தையும் என்ன ஆயிட்டாரு சிவலோகம் எய்த பெற்றார். அடுத்து கண்ணப்ப நாயனாருடைய வரலாறுல செய்றார். வேட்டியில் செய்த உயிர் கொலைகள் எல்லாம் பாவம் ஆகாமல் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா ஒளி நின்று கொன்று அருளியேன்ட்டார். அருளிப்பாடாக போற்றப்பட்டது. இயற்பகை நாயனார், கோட்புலி நாயனார் இவர்கள் எல்லாம் செய்த சிவன் பணிக்கு இடையூறு விளைவித்த சுற்றத்தார்களை கொன்ற நிகழ்ச்சி. இயற்பகை நாயனார் அவருடைய மனைவியார சுவாமி அழைத்து கொண்டு போகும்போது தன்னுடைய வாளால உறவினர்கள் அத்தனை பேரையும் வெட்டி வீழ்த்தினார். அதெல்லாம் கொலையாகவில்லை, அதெல்லாம் என்னது அப்படின்னா சிவ புண்ணியமாக ஆய்விட்டது. கோட்புலி நாயனாரும் அவன் சிவன் பணி இடைக்குத்தான் சுற்றத்தார்களை அந்த கொன்ற நிகழ்ச்சியும் நமக்கு சொல்லப்படுகின்றது. அது மட்டுமல்லாம நம்மளுடைய என்னது அப்படின்னா தண்டியடிகள் கண் பார்வை இல்லாத போதுமே இந்த சமணர்கள்லாம் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, அந்த குளத்துல இருக்கின்ற புழு பூச்சிகளை எல்லாம் நீ கொல்லாதே அப்படின்னு சொல்லி சொல்லும் போது இவர் என்ன சொல்றாரு தெரியுமா, பூசு நீர் சாந்தமன புனைந்த பிரானுக்கான பணி ஆசிலா நல் அறமவாவது அறியா வருமோ உமக்கென்று அப்படின்னு அறிவுறுத்திய வகையில தண்டியடிகள் அந்த வேலையை நமக்கு செய்யறார். அந்த குலத்தை தூர்வாரி செய்கின்றார். இதெல்லாம் என்ன அப்படின்னா சிவ தர்மங்கள், அதுதான் சிவ புண்ணியங்களாக இருக்கப்படுகின்றது. அததான் சொல்றார், உலகர் கொள்ளும் நலத்தினர் நாடவர் நாடுகின்ற நலம். அதாவது நமக்கு இந்த பாடல்ல 6வது பாடல்ல சொல்றார், அழகில் தீமையர் நாடவர் நாடறிகின்ற நலமில்லாமையே தீமை. அடியார்களுக்கு அன்பால் வணங்கி வழிபடுவதுதான் அந்த குலச்சிறை நாயனருடைய அந்த ஒரு சிறப்பு. அதை இங்கே சொல்லிட்டு சொல்றாரு, அதாவது தர்மங்களை செய் சத்தியத்தை சொல், இதுதான் 2ல அடங்கப்பட்ட அந்த விதிகள். இந்த 2னையும் செய்யாமது தீவினை அப்படிங்கிறத நமக்கு இங்க சொல்லிட்டு, இதெல்லாம் செய்யாதவர் யாரு அப்படின்னா இந்த குலச்சிறை நாயனார். அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா நலமிலராயினும் அன்பு நெறி பற்றி பணியத்தக்கவர், அந்த ஒழுக்கத்திலே நின்றவர். அந்த நின்றதுனாலதான் அவருக்கு குலச்சிறை நாயனாருடைய சிறப்பு திருஞான சம்பந்த பெருமான் திருவுள்ளத்துல திருவுருள் உணர்த்த அதை பதிகமாக நமக்கு இங்கே காட்டுகின்றார். நலமிலராக அப்படின்ற வார்த்தையை நமக்கு சொல்றார். அடுத்து சொல்ற அம்புலி இலகு செஞ்சடையார் அப்படின்றார். அந்த தேய்வுற்ற அந்த சந்திரனுக்கு என்ன செய்யறாரு, ஒரு கீற்றோட வந்து சரணடைந்த அந்த சந்திரனுக்கு தன்னுடைய செஞ்சடை மேல வைத்து அந்த அடைக்கலம் கொடுத்தார். அப்படிப்பட்ட அந்த பெருமானுடைய அடியார்கள் உலக நலமின்மை பற்றி அன்புடையார்களை இகழாது ஏற்றுக்கொள்வது இயல்பே என்ற குறிப்பை இங்கிட்டு சொல்லிட்டு, தலமுற உடல் நலம் பொருந்த இந்த ஒழுக்கங்கள் கண்டு உலகம் நன்னெறி பொருந்த சிவன் அடித்தளங்களை தாம் பொருந்த அப்படிப்பட்ட அந்த தகுதியை உடையவர் நலத்துலர் யாரு அப்படின்னா குலச்சிறை நாயனார் என்ற தகைமையார் அப்படின்ற அந்த கருத்தை நமக்கு காட்டுகின்றார். அடுத்து பண்புமிக்கார் பலராய அணையினும் உண்ப வேண்டி ஒருவராய் அணையினும்
என் பெருக்கிய அன்பால் எதிர்கொண்டு நண்பு கூர்ந்த மூதூட்டு நலத்தினார். பலராய் அணையினும் ஒருவர் அணையினும், அதான் கனங்களாய் வரினும் தமியராய் வரினும் தங்களை கண்டால், அந்த அடியார் கூட்டம் வந்தாலும் சரி, அவர்களை கண்ட மாத்திரத்திலே அவர் என்ன செய்வார் அப்படின்னா, இதுதான் அவருடைய குணச்சிறப்பு. அப்படி வழிபடும் தன்மை உடையவராக இருந்தவர் நம்மளுடைய குலச்சிறை நாயனார். அதைத்தான் இந்த பாடல்ல நமக்கு சேக்கிழார் சுவாமி காட்டுறார். பண்புமிக்கார் பலராய் அணையினும் உண்ப வேண்டி ஒருவராய் அணையினும் அப்படின்றாரு. உணவுகளை உண்ணப்படுவன அந்த வருகின்ற அடியவர்களுக்கு அந்த அன்னம்பாளிப்பு செய்யக்கூடிய தன்மை உடையவர்ன்றது சொல்றார். அடுத்து சொல்றார், என்பு எருக்கிய பண்பு அப்படின்னு சொல்லும்போது அன்பு பண்பு என்னது அப்படின்னா, திருநீரு கண்டிகை, அந்த கோவணம், உத்ராட்ச, அந்த சிவ சின்னங்களோடு வருகின்ற அடியவர்களுக்கு பெருகிய அன்பால் அவர்களுக்கு எல்லா உதவியும் செய்யக்கூடியவர் குலச்சிறையார் அப்படின்னு சொல்லி, என்பெருக்கிய அன்பால் அப்படின்னா எண்ணம்னா இங்க தியானம். பலகாலம் எண்ணி அந்த மனத்து பெருக்கிய பேர் அன்பினால் அவர்களுக்கு அந்த எப்படி ஒரு தாய் தன் குழந்தைகளுக்கு ஊட்டுவாளோ அது போல குலச்சிறை நாயனார் வந்த அடியவர்களுக்கு அன்போடு செய்கின்றார் அப்படின்றத நமக்கு இங்க சொல்றார். பூதி கோவணம் சாதனத்தால் பொழிந்து ஓதி தேவர் அஞ்செழுத்தும் அவை ஓதும் நாவனுக்கு சாதனம் கோவணம் பூதி கோவணம் சாதனத்தால் பொழிந்து நாவனுக்கால் ஒரு பாதனாலும் பரவிய பண்பினார் அப்படின்ற கருத்தை காட்டுறார். அத நலத்தினார்ன்ற ஒரு வார்த்தை சொல்லும் போது, அடியாரை உபசரிப்பதற்கு உள்ளும் உலகில் பரவும் புகழ்ச்சி பற்றி செய்வோரும் பொருளை அளவுபடுத்தி செய்வோரும் உலராயினும் அந்நிலைக்கேற்றவாறு அவர்கள் ஒருவரின் குறைவுபட்டும் பலர்வரின் மிகுதிப்பட்டும் செயலெல்லாம் செய்வாங்க. ஆனா இவர் அப்படி செய்ய மாட்டார். இந்த நாயனார் யாரு வந்தாலும், ஒருத்தர் வந்தாலும் சரி, பலர் வந்தாலும் சரி, அவங்களுக்கு எந்த குறைபாடும் இல்லாமல் செய்யக்கூடிய அந்த தன்மையை நமக்கு இதுல சொல்றார். அது சொல்லிட்டு பூதி கோவணம் சாதனத்தால் பொழிந்து அப்படின் போது, பூதினா திருநீர். இந்த திருநீர் எப்படிப்பட்டது அப்படின்னா ஐஸ்வர்யம். வி என்ற அந்த முன்னெழுத்த விபூதி அப்படின்னு விசேடித்த ஐஸ்வர்யம் அப்படின்றது அது அழியா செல்வமாகிய முத்தி தருதலால இது திருநீரு. நமக்கு மந்திரமாவது நீர்ல அழகா நமக்கு திருஞான சம்பந்த பெருமான் அழகா காட்டுறார். முத்தி தருவது நீரு முனிவர் அணிவது நீர் என்பார். அப்படிப்பட்ட அந்த பூதி திருநீரு. சாதனம் அப்படின்னா உருத்திராக்க அணிந்த அந்த தன்மை. கோவணம் இது யாரு அப்படி கோவணம் யாரு அணிவாங்க அப்படின்னா, பெருமானை தவிர பெருமான் மேல பற்றுடையவர்கள் தான் செய்வாங்க. சிவனை அன்று வேறு பற்றுக்கோடி இல்லாதவர் சிவனடியார் ஆதலால் அவர்கள் வேறு ஆடை அணிகலன் முதலியவற்றை இன்றி கீழும் கோவணமும் உடுத்து ஒழுகுபவர். ஆரங்கண்டிகை ஆயுடையும் கந்தையே அன்றியும் கோவணம் உடுத்து உழல்வது சிவன் திரு வேடமுமாம். சாம்பர் பூச்சின் கீழ் உடையும் கொண்ட உருவம் அப்படின்னு நம்மளுடைய திருக்கோலக்கா புராணத்துல பாடல்ல சொல்லப்படுகிறது. கொடுங்குலை புகுந்த அன்றும் கோவணம் அறையதேயே கோவணம் உடுத்தவாறும் கோளர அசைத்தவாறும் தீவனம் சாம்பர் பூசி திருவுருவத்தில் இருந்தவாறுன்னு தனி நெரிசில அப்பர் பெருமான் காட்டுறார். மண்ணு கலை துண்ணு பொருள் மறைநான்கே வான்சரடா தன்னையே கோவணமான் சாத்தினன் கான் சாலோலோன்னு திருவாசகத்துல சொல்லப்படுகின்றது. அப்ப இந்த கோவணம் அப்படின்றது யாருன்னா பெருமான் அடியார்கள் தான். சிவனை அன்றி வேறு பற்றுக்கோடி இல்லாதவர்கள் தான் அந்த கோவணத்தை அணியக்கூடியவர்கள். அப்ப பூதி கோவணம் சாதனத்தால் பொழிந்த நல்லியல்பாகும் கோவன் பூதி சாதனம் கண்டால் அப்படின்றது திருஞான சம்பந்தர் 8வது பாடல்ல நமக்கு சொல்றார். எடுத்துக்காட்டி அதுவே அவருடைய நல்லியல்பாகும் என்ற அந்த கருத்தினை நமக்கு சேக்கிழார் சுவாமி வைக்கிறார். ஆதிதேவர் தம் அஞ்செழுத்து பெருமானுடைய அந்த திருநாமம் ஸ்ரீ பஞ்சாக்கரத்தை மகா மந்திரம். அந்த அஞ்செழுத்தும் ஆம் அவை. இந்த 5 எழுத்து அப்படின்னு சொல்லும் போது அந்த 5 எழுத்து முழுமையும் கூடி ஒரு மந்திரமாயினும் 5 எழுத்துக்கும் தனித்தனியாக ஒரு பொருள் உண்டு. சி அப்படின்னா சிவம், வானா அருட்சக்தி, யானா ஆன்மா, நானா திரோதன சக்தி, மானா மலம்.
இப்படி அந்த 5 எழுத்தும் தனித்தனி ஓரோர் பொருளை உணர்த்தி நின்றலின் அது மகா மந்திரமாக நமக்கு சொல்லப்படுகின்றது. மண்ணும் அஞ்செழுத்தாகிய மந்திர தன்னில் ஒன்று வல்லார் அப்படின்னு திருக்குறுந்தொகையில நமக்கு சொல்லப்படுகின்றது. இத பலமுறை பயிலுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, ஓதும் நா வணக்கத்தால் உரைபவர் அப்படின்றார். நாவனுக்கு இயல்பாம் அஞ்செழுத்து ஓதி என்ற வார்த்தைய நமக்கு ஞானசம்பந்த பெருமான் அந்த பாடல்ல காட்டுறார். அப்ப ஓதும் நா அப்படின்னு சொல்லும் போது என்ன அப்படின்னா, எப்பொழுதுமே இந்த நா என்ன செய்யுது அப்படின்னா பெருமானுடைய திருநாமத்தையே சொல்லி கொண்டிருக்கின்றது, அந்த மந்திரத்தையே சொல்லி கொண்டிருக்கின்றது. இது எப்படி வரும் அப்படின்னா, நம்ம தீட்சை வாங்கி குரு உபதேசம் பெற்ற நிலையிலே எப்போதும் அந்த மந்திரத்தை நம்ம அறிவாலையும் மனத்தாலையும் எண்ணத்தாலையும் நினைத்து கொண்டிருக்கோம்னா அது பயிற்சியாகவே ஆயிடும். அப்ப எப்போதும் பயிற்சியால் ஓதும். அதைத்தான் நமக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அழகா காட்டுறாரு, கொடுமுடி பதிகத்துல காட்டுறாரு. அற்றவா உன்னை நான் மறைக்கணும் சொல்லும் நான் நமச்சிவாயவே அப்படிங்கிறார். அப்ப எப்போதும் சொல்லும் அப்படின்ற அந்த ஓதும் நான்றது சொல்றார். அடுத்து வணக்கத்தால் உரைபவர் அப்படின்னு சொல்லும் போது, காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னறிக்கை உய்ப்பது வேதம் நான்கின் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே அப்படின்றத அந்த கருத்தை நமக்கு அந்த ஓதும் நா அப்படின்றத நமக்கு சொல்லப்படுகின்றது. அப்ப பொழிந்து அப்படின் போது செயல், வணக்கம் அப்படின்னு சொல்லும் போது மனம், உரைப்பவர் அப்படின்றது மொழி. இத இங்கே நமக்கு அழகா சொல்றார். பொழிந்து ஓதுவார் அஞ்செழுத்தும் அவை ஓதும் நா வணக்கத்தால் உரைப்பவர் பாத நாளும் பரவிய பண்பினார். யாரு? குலச்சிறை நாயனார். இந்த பண்பினார் என்ற கருத்து ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு சிறப்பு அவருக்கு சொல்லிக்கிட்டே வர்றார். இப்படி அடியார் எடுத்து திண்மை வைப்பதனால் குலச்சிறையார் தொண்டின் இயல்பு பல பாடல்கள்ல முன்னாடி உள்ள பாடல்கள்ல பூரா சேக்கிலார் சுவாமி சொல்லிக்கிட்டே வந்துட்டார். அது சொல்றார், இன்ன நல்ல ஒழுக்கத்தினார் ஈரியில் சீர் தென்னவன் நெடுமாறன் மாறற்கு சீர்திகள் மண்ணு மந்திரிகட்கு மேலாகியார் ஒன்னலார் செற்றுருதிக்க சீர்திகள் மன்னர் மந்திரிகட்கு மேலாகியார் ஒன்னலார் அப்படின்றத சொல்றாரு. மந்திரிகட்கு மேலாகி மண்ணுவார் ஒன்னலார்ன்றார். அப்ப ஒன்னலார் செற்று உதிக்க நின்றுளார் அப்படின்ற அந்த வார்த்தையை நமக்கு இங்க சொல்லிட்டு சொல்றாரு. அழகா என்ன சொல்றாரு அப்படின்னா, இன்ன நல் ஒழுக்கத்தினார். அப்ப முன்னாடி சொன்ன பாடல்கள்ல என்னென்ன தன்மையில எல்லாம் குலச்சிறை நாயனார் இருந்தாரு அப்படின்றத இங்க சொல்றாரு. அந்த நலங்களுக்கேற்று ஒழுக்கத்தினால விளங்கினார் குலச்சிறையாருன்னு அவருடைய இதை சொல்லிட்டு, மந்திரி ஆயினார் என்று அடியார்களை கண்டால் குணங்கொடு பணிவார் கோவணம் போதி சாதனம் கண்டார் தொழுவார் அப்படின்னு ஒவ்வொரு பாடலையும் நமக்கு சொல்லிட்டு, இப்படிப்பட்ட தன்மை உடையவர் இன்ன நல் ஒழுக்கத்தினார் அப்படின்னு சொல்லிட்டு, ஈரியில் சீர் தென்னவன் நெடுமாறன்ற வெள்ளை நீரணியும் கொற்றவன் அத நம்முடைய இவரை நின்றசை நெடுமாறன்னு சொல்றார். முதல்ல எப்படி இருந்தாரு அப்படின்னா, நீர் அணியாதவராக இருந்தாரு. ஆனா நீர் அணியும் அப்படின்னு நம்மளுடைய திருஞான சம்பந்த தேவாரத்துல எதிர்கால சிறப்பு பற்றி முன்னாடியே சொல்லிட்டார். இதுதான் அந்த அருளாளருடைய சிறப்பு. அவர் சமண சமயத்துல இருந்தாரு. அந்த சமண சமயம் நீங்கி ஒரு காலத்துல இந்த திருநீர் அணியும் தன்மை அவருக்கு கிடைக்கும்ன்ற அந்த சிறப்பை அங்க சொல்லியிருக்கிறார், முன்னனே சொல்லிட்டாருன்னு நமக்கு சொல்லப்படுகின்றது. அதை சொல்லிட்டு சீர்திகள் மன்னர் மந்திரிகட்கு மேலாகியார். இங்க யாரு அப்படின்னா நம்முடைய குலச்சிறை நாயனார சொல்லிட்டு அந்த ஒன்னலார் அப்படின்றாரு. அதாவது உலகின் நிலையின் அரசன் ஆணைக்கு உட்படாத அவனது செங்கோன்மைக்கு இடையூறு விளைவித்த பகைவரை குறித்து சொல்றது. ஆனா இவர்கள் சமணர்களை செற்ற திறத்தை இங்கே சொல்றார். அந்த அரசன் எவ்வழியில சமண சமயத்தை சார்ந்திருந்தாலும் சைவத்தை அந்த திருநீரை அவருக்கு தெரியாமலே அணிந்து அந்த சமணன் ஒளிகிறதுக்கு பெருந்துணையாக இருந்தவர் நம்முடைய குலச்சிறை நாயனார். அத நமக்கு இங்க சொல்றார். ஆய் செய்கையராய் அடுத்து சொல்றாரு, உறுதிக்கண் நிற்றல் நின்றுளார் அப்படின்றாரு.
அந்த உறுதிக்கண் என்னது அப்படின்னா, கோலும் குருதியும் உறுதி பொருள் கொன்று வாழும் நிலையெடுத்து உறுதி பொருளாவன என்ன அப்படின்னா, அறம்பொருள் இன்பம் வீடு. இதை நம்மளுடைய உயர்ந்தோருடைய கொடுக்கப்பட்ட பொருள் 4 அப்படின்றத சொல்றார். அந்த நிலையில குலச்சிறை நாயனார் உறுதியாக நின்றார். அதை இங்க சொல்லிட்டு சொல்றார். நின்றுளார் அப்படின்னா, நிற்றல் அப்படின்னா அரசனது சினம், உலகரது நிந்தை முதலிய எக்காரணத்தாலும் தமது குறிக்கோளாகிய நிலையில கொஞ்சம் கூட வலுவாது நின்றவர் குலச்சிறையார் அப்படின்றது. ஏன்னா அங்க சமண சமயம் மேலோங்கி இருந்தது. அரசனுக்கு தெரியாமல் இருந்த அந்த சின்னத்தை எல்லாம் மறைத்து இருந்தவர். அந்த சிவ சின்னத்தை அணிந்து அரசனுக்கு தெரியாமல் அந்த கோபப்படும்படியாக இல்லாமல் அந்த சின்னத்தை அணிந்து கொண்டிருந்தவர் குலச்சிறை நாயனார். அதைத்தான் நமக்கு இந்த சொல்றார். அடுத்த பாடல சொல்றார். ஆய் செய்கையராய் நாயனார் பாத நவின்றுள்ளார் பாயசீர் புனை பாண்டிமா தேவியார் மேய தொண்டுக்கு மெய் தொண்டராயினார். ஒவ்வொரு பாடலுடைய இறுதியிலுமே குலச்சிறை நாயனுடைய சிறப்பு அழகா சொல்லிக்கிட்டே வர்றாரு நம்முடைய சேக்கிலார் சுவாமி. ஆய செய்கையராய், அவர் ஆய செய்கையார், அதாவது கங்கை சூடிய பெருமானுக்கு அவருடைய திருப்பாதங்களை இடைவிடாது சொல்லும் இயல்பு உடையவராக இருந்தவர். அதனால அவர் அவராய செய்கையராயிட்டார். நாயனார் அப்படின்னா தலைவர். அடியவர்களுக்கு வழங்கும் இந்த பெயர் அந்த பெருமானை வழங்கக்கூடிய அடியவர்களுக்கு சொல்லப்படுகிறது நாயனார்ன்ற பொருள். பாதம் நமின்றுள்ளார். பாதம்னா திருவருள். திருவடி தாண்டகத்துல திருவடி தாண்டகம்னே நமக்கு நிறைய பதிகம் இருக்குது. திருவடி தாண்டகம்னே ஒரு பதிகம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. திண்மை வைப்பு, அரசனிடம் குலச்சிறையார் செய்யும் திருத்தொண்டின் வலாமை அதை சொல்லிட்டு பாயசீர் அப்படின்னா திருநீற்றை நாடெங்கும் பரப்பிய சிறப்பு இந்த குலச்சிறை நாயனாருக்கு உண்டு. ஏன்னா தங்கள் பொங்கொலி வெண் திருநீரு பரப்பினாரை அப்படின்னு நமக்கு சேக்கிலார் சாமி சொல்லும் போது இந்த திருநீரு பரப்பியதுக்கு யாரு காரணம் அப்படின்னா குலச்சிறை நாயனாரும் நம்முடைய மங்கையர்க்கரசியாரும் தான் அந்த வெண்ணீற்று ஒளியை பரப்பியவர்கள். ஏன்னா திருஞான சம்பந்த பெருமானுடைய திரு அவதாரத்தினுடைய நோக்கமே எது அப்படின்னா சமண சமயம் வீழ்ந்து சைவ சமயம் ஓங்கி இருக்கிறது தான். அதைத்தான் நமக்கு அந்த தொண்டு செய்தவர்கள் நம்முடைய மங்கையர்க்கரசியாரும் குலச்சிறை நாயனாரும். ஏன்னா பாண்டிய நாட்டிலே சமண சமயம் மேலோங்கி இருந்தது. பாண்டிய மன்னனும் அந்த சமண சமயத்திலே இருந்தான். அதனால திருஞான சம்பந்த பெருமான் மதுரைக்கு வந்தபோது அவர் தங்கியிருந்த மடத்திற்கு அந்த சமணர்கள் தீ வைக்க போது அதுக்கு மன்னன் சம்மதம் சொன்னான். சம்மதம் சொன்னதுனால அந்த நோய் எப்படி போனது அப்படின்னா, அந்த தீ எப்படி போனது அப்படின்னா, அங்க பாண்டியருக்காகவேன்னு சொல்லி இப்ப அதிகம் பாடினது அங்க அவருக்கு வெப்பு நோயாக போனது. ஏன்னா ஞானசம்பந்தர் நினைச்சா உடனே அவர் இது பண்ணியிருந்திருக்கலாம். ஏன் சொல்லல அப்படின்னா, மங்கையர்க்கரசியுடைய திருமாங்கல்யம் காக்கப்படுவதற்காக பையவே சென்று பாண்டியருக்காகவேன்னு பாடினார். அப்ப நின்றசீர் நெடுமாறன் அந்த கூன் பாண்டியனாக இருந்தவன் அங்க பாண்டிய மன்னனுக்கு திருநீரை பூசும் போது அவனுக்கு 3 வகையான தீக்கை கிடைத்தது. அதை நமக்கு அழகா சேக்கிலார் சுவாமி அழகா வைகை ஆற்றினுடைய நடு மண்டபத்திலே அங்க பாண்டிய மன்னனுக்கு திருஞான சம்பந்த பெருமான் தீக்கை செய்வித்தார் அப்படின்றது சொல்வார். ஏன்னா அவை வெப்பு நோய் படுத்திருக்கும் போது அந்த திருநீர் கொண்டு அவருடைய திருநீற்றின் தன்னுடைய திருக்கையாலேயே அவருடைய திருமேனியை தொடும்போது அது என்ன ஆகுது அப்படின்னா ஸ்பரிச தீக்கை ஆகின்றது. அவர் உங்களுடைய நாமம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும் போது திருஞான சம்பந்தம் என்ற அந்த வார்த்தையே அவருக்கு தீக்கை வாசக தீக்கை ஆகின்றது. அப்படி அந்த ஒரே நேரத்துல தீக்கையை பெற்றவர் நம்மளுடைய பாண்டிய மன்னன். கூன் பாண்டியனாக வாழ்க அந்தனர் வானவரானினும் வீழ்க தன்வன் வேந்தனும் ஓங்குக அப்படின்னு சொன்ன உடனே இந்த கூன் பாண்டியனாக இருந்தவன் நின்றசீர் நெடுமாறனாக மாறினான். அப்படின்னா எவ்வளவு பெரிய சிறப்பு. அப்படிப்பட்ட அந்த மன்னன் சமண சமயத்தில் வீழ்ந்திருந்த போது
அந்த சமணர்களோடு இருந்த அந்த நிலையினை மாற்றி செய்தவர்கள் மங்கையர்க்கரசியாரும் குலச்சிறையாரும். அத நமக்கு இங்க அவருடைய புராணத்துல நம்ம பார்க்கலாம். அததான் அப்படின்னு நமக்கு சொல்லப்படுகின்றது. அடுத்தது சொல்றார், தொண்டுக்கு மெய் தொண்டர் அப்படின்னார். தொண்டினை கைகூடும்படி செய்வதற்கு உரிய எல்லா சாதனங்களையும் உடைய உண்மை தன்மையினால் செய்வோர் யாரு? இந்த குலச்சிறையார் அப்படின்னு நமக்கு அந்த பாடலை சொல்லிட்டு 10வது பாடலை சொல்றார். புன்னையத்து அருகந்தர் பொய் நீக்கவும், தென்னர் நாடு திருநீறு போற்றவும், மண்ணு காளியர் வள்ளலார் பொன்னடி சென்னி சேர்த்தி பகிர்ந்த சிறப்பினார். புன்னையத்து அப்படின்னா நன்மையால் குறைவுடையன்றது அர்த்தம். தென்னர் நாடு திருநீறு போற்ற, பொய் நீங்கவும் அப்படின்னா அந்த சமண சமயம் ஒழிக்கப்பட்டது. அது சொல்லிட்டு தென்னர் நாடு திருநீறு போற்ற, வாழ்க அந்தனர் வானவரானினும் வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக, ஆள்க செய்யதெல்லாம் அரண் நாமமே சூழ்க அப்படின்னு சொன்னது மாதிரி எல்லா நாடுகளும் திருநீறு போற்றி உய்ய வேண்டுமாயினும் தென்னாடு போல அரசனும் வலுவி சைவத்துக்கு இடையூறு விளைவிக்காமையானும் மங்கையர்க்கரசியாரும் குலச்சிறையாரும் என்ற அந்த இருவர் பாங்கு மன்றி சைவம் அங்கு எய்தாமை ஆகிய அப்படின்னு திருஞான சம்பந்த புராணத்துல நமக்கு சொல்லப்படுகின்றது. தென்னர் நாடு போற்ற, அந்த திருநீறு போற்றுதலை இங்க அந்த கருத்தை இங்க நமக்கு சேக்கிழார் சுவாமி காட்டுற. அது சொல்ற, தென்னர் நாடு திருநீர் போற்றவும், மண்ணு காளியர் வள்ளலார் பொன்னடி, காளியர் பொன்னடி சென்னி சேர்த்து மகிழ்ந்த சிறப்பு. அந்த பரிசனைகள்லாம் விடுத்து விண்ணப்பித்தமின்னு அந்த பிள்ளையார் எழுந்தருளிய செயல்கள் அது ஞானசம்பந்த பெருமானுடைய வரலாறுல நம்ம பார்த்தோம். இது குலச்சிறை நாயனார் திருஞான சம்பந்தரை குருவாக கொண்டு குருவருளால் முக்தி அடைந்தவர். அதுதான் சென்னி சேர்த்து மகிழ்ந்து சிறப்பினார் அப்படின்ற அந்த கருத்தை நமக்கு சேக்கிழார் சுவாமி வைக்கிறார். அப்ப குரு அப்படின்னு சொல்லும் போது திருஞான சம்பந்த பெருமானை குருவாக கொண்டவர். அடுத்த அடியார்கள் லிங்கம் குரு லிங்க சங்கம அப்படின்னு சொல்லும் போது, லிங்கம் சொல்லும் போது சொக்கநாத பெருமானுடைய அந்த லிங்க திருமேனியை வழிபாடு பண்ணவர். அடுத்து சங்கமம் சொல்லும் போது அந்த பூதி கோவணம் சாதனம் கண்டால் அஞ்சலத்து ஓதி வருகின்ற அந்த அடியார்களுக்கு வழிபாடு செய்தவர். அப்படி குரு லிங்க சங்கம வழிபாடு முறையிலே முக்தி பெற்றவர் நம்முடைய குலச்சிறை நாயனார் அப்படின்னு நமக்கு சொல்லலாம். அப்படிப்பட்ட அந்த குருவருளால் முக்தி அடைந்தவர் குலச்சிறை நாயனார் என்று 10வது பாடல் சொல்லிட்டு, வாதிர் ஏற்ற அமனரை வன் கழுத்தி தீது நீங்கிட வேற்று வித்தார் திறம் யாது போற்றினேன் மேலினி ஏத்திகேன் வேத நீதி மிளலை குறும்பர் தாள் அப்படின்றார். அப்ப பொய் நீக்கவும் நீரு போற்றவும் பொன்னடி சென்னி சேர்த்திய அப்படின்னு சொல்லும் போது நமக்கு சித்தாந்தத்துல ஒரு அழகான சொல்லுது. பொய் நீக்கது அப்படின்னா பாச நீக்கம், நீரு போற்றவும் அப்படின்னா பொன்னடி சென்னி சேர்த்திய அப்படின்னு சிவனை பெறுதல், பாச நீக்கம் சிவப்பேறு. இது எதனால கிடைக்குது அப்படின்னா சைவ பயன், அந்த சைவ பயனால இது கிடைக்கின்றது. அதற்கு சாதனம் குருவினுடைய உபதேசம். அததான் நம்ம சித்தாந்த சாஸ்திரங்கள்ல பாக்குறோம். அப்ப நீங்கிறது அப்படின்னா பாச நீக்கம், இப்ப சென்னி சேர்த்தியது அப்படிங்கிறது சிவப்பேரு அப்படின்றத கருத்தை சொல்லிட்டு, அது வாதில் தோற்ற அமனரை அதுன்னு சொல்லும் போது அவங்க அந்த அமணர்கள் எல்லாம் திருஞான சம்பந்த பெருமானோட என்ன செய்யறாரு, சுரவாதம் அனல்வாதம் புனல்வாதம் எல்லாம் செய்து எல்லாத்துலயும் தோத்துட்டாங்க. இப்ப அவங்களை எல்லாம் என்ன செய்யணும் அப்படின்னா கழுவேற்றணும். அதையும் இவர் விடல குலச்சிறையார். மாதவர்களாகி அடியார்கள் இருந்த திருமணத்தில் நாடி தீய இட்டு அந்த தீமை அபச்சாரம் அவர்களை பற்றாது அவர்கள் தீமையை நீங்கி உய்யும்படி அரசன் இறைவன் ஆணையை நிறுத்துவனானின் அவருக்கு தண்டனை கொடுத்தாங்க, அப்படி கொடுக்கலைன்றதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனா இவர் கழுவேற்றினார்னு நமக்கு சொல்லப்படுகின்றது. திருஞான சம்பந்தரை எல்லாரும் என்ன சொல்லிட்டாரு, சமணர்கள் எல்லாரும் சைவ சமயத்துக்கு மாறுங்க அப்படின்னு அவரை சாய்ஸ் அப்படி கொடுத்தாருன்னு சொல்லிட்டாங்க. ஆனா குலச்சிறை நாயனார் அவங்க சொன்னாங்கல்ல, நாங்க தோத்து போயிட்டோம்னா கழுவேறுவோம் அப்படின்னு சொன்னதை செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு நம்மளுடைய திருவேடகத்துல அந்த கழு இருக்குது அப்படின்றது நமக்கு சொல்லப்படுகின்றது.
அடுத்ததாக பெருமலை குறும்ப நாயனாரை பற்றி சொல்ல போகிறேன் என்று நம்மளுடைய சேக்கிலார் சுவாமி நமக்கு சொல்லுகின்றார்கள். இப்படியாக 11 திருப்பாடல்களிலே நமக்கு குலச்சிறை நாயனாருடைய வரலாற்றை மிக அருமையாக நமக்கு பெரிய புராணத்திலும் பெருநம்பி அடியார பெருநம்பி குலச்சிறை அடியாருக்கும் அடியன் என்று நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய அந்த முறையிலேயே பெருநம்பி அப்படின்ற இந்த ஒரு பெரிய சிறப்பு குலச்சிறை நாயனாருக்கு மட்டும்தான் கொடுக்கப்படுகிறது. 9 இடத்துல நமக்கு குலச்சிறை நம்பின்றது சொன்னாலுமே ஆடவர்களில் மிகச் சிறந்தவராக இருக்கக்கூடியவர் குலச்சிறை நாயனார் அப்படின்றத நம்மளுடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நமக்கு திருத்தொண்ட தொகையிலே அருளி இருக்கின்றார்கள் என்று சொல்லிட்டு, இப்படி இவருடைய பிறப்பே திரு அவதாரமே எதுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா, சைவ சமயம் பாண்டிய நாட்டிலே தலைத்து ஓங்குவதற்காக ஒரு துணையாக இருந்தது என்று நாம் சொல்லலாம். ஏன்னா மங்கையர்க்கரசியாரும் நம்மளுடைய குலச்சிறை நாயனாரும் தான் திருஞான சம்பந்தருக்கு இங்க இருள் மண்டி இருக்கின்றது, அந்த இருள் விலகி சைவ திருநீற்று ஒளி பரப்ப வேண்டும் என்று அவங்க தான் முயற்சி பண்ணி அங்க திருமறை காட்டுல இருக்கின்ற திருஞான சம்பந்த பெருமானுக்கு தூதுவர்கள் வழியாக நமக்கு செய்தி சொல்லி அனுப்பி அவர்களை இங்கே வர வைத்து இந்த சமண சமயம் நீங்கி சைவ சமயம் ஓங்குபடி செய்வதற்கு பெரும் துணையாக இருந்தவர்கள் ஆண்களில் குலச்சிறையாரும் பெண்களில் மங்கையர்க்கரசியாரும் மட்டுமே இருந்தார்கள் என்று சொல்லப்படுகின்றது. அப்படிப்பட்ட அந்த திருநீற்று ஒளி பரவி இருப்பதற்கு குலச்சிறை நாயனாருடைய திருவடியை போற்றி வணங்கி கொண்டு இதுவரை பொறுமையாக கேட்ட அடியார் பெருமக்களும் அடியாருடைய வணக்கத்தை அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டே நிறைவு செய்கின்றேன். குலச்சிறை நாயனாருடைய திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.